ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்குவீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு மாங்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 2 மாங்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திருவி வச்சுக்கோங்க. இதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் தான் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ராஸ்மல் போடுறதுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதை ட்ரை ரோஸ்ட் ஆனதும் தனியாக எடுத்து ஆற வச்சுடுங்க. அதே கடாயை திருப்பி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, தட்டி வச்சிருந்த பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுன்னு இருக்கணும், இல்லைனா மிளகாய்த்தூள் ரொம்ப ரோஸ்ட் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் அது கொதிக்கிற மாதிரி தெரிகிறப்ப இந்த திருவி வச்சுருந்த மாங்காய் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் பரவாயில்ல மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அது பாட்டுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த கடுகு, வெந்தயத்தை அதில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்கலாம். அதுக்குள்ளேயே இந்த பக்கம் மாங்காய் வெந்திருக்கும். இப்போது மாங்காயில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்க ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருந்த பவுடர் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான மாங்காய் தொக்கு ரெடி. இதை சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றது சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்